வெல்கம் டு டக்குனு சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாமுன் ஃப்ரூட் ஜூஸ், அதாவது நாவல் பழ ஜூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 20லேருந்து 30 நவப்பழம் வரைக்கும் எடுத்திருக்கேன். இதுதான் அந்த நவப்பழம், நாங்கள் எடுத்துருக்கிற நவப்பழம். இதனால் தண்ணியில் கழுவிடுங்க, கழுவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கழுவுன நாவப்பழத்தோட நம்ம என்னென்னலாம் போட்டு ஜூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இந்த லெமனை தான் நம்ம கட் பண்ணி அரை மூடி புழிஞ்சு ஜூஸ் எடுத்து அதில் கலந்து பண்ண போகிறோம். இதை எப்பொழுதுமே நாவப்பழம் சாப்பிட்டிங்கன்னா தெரியும், உப்பு போட்டு தான் கலந்து கொடுப்பாங்க. கடையில் நீங்கள் வாங்கினாலும் சரி, இது பெரும்பாலும் 90s கிட்ஸ்க்கெலாம் நல்லாவே தெரியும். ஸ்கூல் வாசல்லாம் விற்பாங்க, அதில் உப்பு போட்டு கலந்து கொடுப்பாங்க. அது வச்சுருக்கோம். அப்புறம் சர்க்கரை வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்வீட்னஸ் இருக்கும், இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கழுவி வச்சுருக்கிற நவாப்பழத்தை ஒரு மிக்சியில் நம்ம போட போகிறோம். அப்படியே போட்டு அடிக்கக்கூடாது. அப்படியே போட்டு அடிச்சிங்கன்னா அந்த கொட்டையெல்லாம் இருக்கிறதுனால அது கசக்கும். அந்த கொட்டையை எடுத்துகிட்டு அந்த மேல் பகுதியை மட்டும்தான் அதில் மிக்சியில் நம்ம போட போகிறோம். இந்த கொட்டையெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க, அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது இதை மட்டும் நம்ம கட் பண்ணிடுவோம். அந்த கருப்பு கலரில் இருக்கும் இல்லையா, வயலட் கலர், அந்த கலரில் இருக்கிறத மட்டும் நம்ம தனியாக எடுத்துடுறோம். கொட்டையை தனியாக எடுத்துடுறேன். அந்த எடுத்து வச்சுருக்கிற அந்த 20 நவாப்பழத்தையுமே நான் அதே மாதிரி கிளியர் பண்ணி அதில் போட போகிறேன். இப்படி தான் போடணும். போட்டுட்டேன். எல்லா பழத்தையுமே கட் பண்ணி அதுக்குள்ளே நான் சேர்த்துட்டேன். இப்போது இதுதான் அதில் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐஸ் க்யூப்ஸை நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது எல்லாம் தூளாக பொடி பண்ணியே வச்சுட்டேன். அந்த ஒரு தண்ணிக்கு பதிலாக இதை விட்டு தான் நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஐஸ் வச்சுட்டு முன்னாடியே ஒரு எண்ணத்தில் வச்சுருந்தேன், அதை எடுத்து அதில் போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சர்க்கரை, உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் நாவப்பழம் சிலது துவக்கும், சிலது நல்லா இனிப்பாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கிற அளவு கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கு. போட்டுட்டேன். இப்போ நான் அந்த மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த எலுமிச்சம்பழம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு மூடியை மட்டும்தான் நான் எடுத்து அதில் புழிய போகிறேன். 2 மூடி எனக்கு தேவையில்லை. ஒரு மூடி எலுமிச்சம்பழத்தில் ஒரு 6-7 ட்ராப்ஸ் விடுற அளவுக்கு அதில் விட்டுட்டேன்னா, இப்போது எல்லாம் போட வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அதில் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை மிக்சியை நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா ஜூஸ் பண்ணிவிடுங்க, பல்ஸில் விட்டு நல்லா அடிச்சிடுங்க, சக்கையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை ஃபில்டர் பண்ண போகிறோம். ஏதாவது 1-2 நம்மளை தெரியாமல் ஏதாவது லெமன் சீடு ஏதாவது விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக தான். இப்போ எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டேன். ஜூஸை ஃபில்டர் பண்ணியாச்சு. வடிகட்டிகிட்ருக்கேன். நல்லா வடிகட்டாது தட்டி விடுங்க எடுத்து. அப்போ தான் அதில் எதாவது இருந்துச்சுன்னா கூட அடைச்சிருந்ததுன்னா வெளியே வந்துடும். எல்லா ஜூஸும் கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு. அந்த மேலே 1-2 திப்பி இருந்துச்சு, அது மட்டும் தான் அதில் தங்கியிருக்கு. அதை டிஸ்போஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் எடுத்த ஜூஸு இவ்வளவு இருக்குது. இதை நான் அப்படியே கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது தான் இது. நீங்கள் அப்படியே கொடுத்து, ஏன்னா ஐஸ் போட்டு தான் நம்ம அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால உடனடியாகவே நம்ம யூஸ் பண்ணிடலாம் அதை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டக்குனு சமையல்.